ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் இம்பார்ட்டன்டான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு டிஎன்பிசியில் வந்து ஆனுவல் பிளானர் விட்டுட்டாங்க. நிறைய பேர் ரொம்பவே ஈகராக வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. குரூப் 4க்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து அதிகமான நபர்கள் வந்து படிக்கக்கூடியது இந்த குரூப் 4 தான். ஓகேவா? இதில் நான் ஃப்ரெஷராக இருக்கேன், இல்லை நான் வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, அதுக்கான சிலபஸ் வைஸ் ஒரு வேர் டு ஸ்டடி வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கான வீடியோவை தான் இது இருக்க போகுது. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கனாலும் சரி, இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து நம்மளுக்கு யூனிட் 1ல இருந்து யூனிட் 10 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த யூனிட் 10 அப்படிங்கிறது மேக்ஸ், அதை வந்து நீங்கள் விட்டுருங்க. ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோ கொண்டு போய்க்கலாம். 25க்கு எப்படி நம்ம ஈஸியாக 23+ எடுக்கிறது, எந்த டாப்பிக்ல இருந்து அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ நம்ம தனியாக பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் யூனிட் 1ல இருந்து யூனிட் 9 வரைக்கும் வேர் டு ஸ்டடி ஒவ்வொரு டாப்பிக்குமே எந்தெந்த புத்தகத்துல இருந்து படிக்கணும் அப்படிங்கறதான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஓகேவா? சோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. இதுக்கான நான் பிடிஎஃப்மே வந்து நான் டெலகிராம்ல சென்ட் பண்ணிடுறேன். நீங்க அதை வந்து பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி சிலபஸையும் உங்க கையில பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கா எடுத்து நீங்க புக்ல இந்த டாபிக் இங்க புத்தகத்துல இருக்கு, இந்த லெசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஹைலைட் பண்ணி வச்சுக்கிறனால வச்சுக்கலாம், அல்லது வெவ்வேறு கலர் யூஸ் பண்ணி நீங்க ஸ்டார் போட்டு வச்சுக்கிறனால வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு 3 இதுக்குமே வந்து வேர் டு ஸ்டடி வந்து தேடிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ ஒவ்வொரு குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் ஒவ்வொரு லெசன் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். சோ நீங்க அந்த 3 எக்ஸாமுக்கு மார்க் பண்ணும்போது வெவ்வேறு கலர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாத இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட்டே வந்து நம்மளுக்கு பொது அறிவியல் தான் இருக்கும். அதுல ஒவ்வொரு டாபிக்குமே வந்து எங்கெங்க இருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் ஃபுல்லா வந்து கொடுத்துருப்பேன். ஓகேவா? அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு டாபிக்கா கொடுத்து யூனிட் 2க்கு எங்கெங்க படிக்கணும். ஓகேவா? யூனிட் 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா அது கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? அது நாம தான் வந்து படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு வேர் டு ஸ்டடி எல்லாம் கொடுக்க முடியாது. ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் யூனிட்டா வந்து நம்மளுக்கு புவியியல் இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட்டே நம்மளுக்கு இருக்கக்கூடியது சயின்ஸ். அடுத்தது 4th யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஹிஸ்டரி, இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு வேர் டு ஸ்டடி இதுல இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 5வது டாபிக்கா வந்து ஐஎன்எம், இந்திய தேசிய இயக்கம் இருக்கும். அதுக்கான வேர் டு ஸ்டடி இருக்கும். ஓகேவா? அடுத்தது 6வது யூனிட் வந்து இந்திய ஆட்சியல், பாலிட்டி இருக்கும். அதுக்கான வேர் டு ஸ்டடியுமே இந்த டாபிக். இப்ப பாருங்களேன், இப்ப தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள் இருக்கு அப்படின்னா இந்த டாபிக் எந்தெந்த புத்தகத்துல இருந்து படிக்கணும். இப்ப கொடுத்துருக்க இல்லையா, 10th ஹிஸ்டரியில வால்யூம் 2ல தமிழ்நாட்டில் சமூக மாற்றம் அப்படிங்கிற லெசனை படிங்க. அதே மாதிரி அதே வால்யூம் 2ல ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற பாடத்தை படிங்க. அதே வால்யூம் 2ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற லெசனை படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த சிலபஸ்ல குரூப் 4ல இருக்க சிலபஸ் எடுத்து வைக்கிறீங்க. அந்த சிலபஸ்க்கு இருக்கக்கூடிய டாபிக்லாம் தான் இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடியது. இந்த டாபிக் புத்தகத்துல எங்கெங்க படிக்கணும் அப்படிங்கறதா இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு ஐஎன்எம் வந்து கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐஎன்எம்க்குமே வந்துட்டு புக்கு பாலிட்டி புக்லயும் வந்து நீங்க ரெஃபர் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அது ஏன் வந்துட்டு பாலிட்டிக்கு வந்து இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு, பாலிட்டி வந்து இங்க கொடுத்துட்டாங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. அந்த ஐஎன்எம்க்குமே வந்து நீங்க பாலிட்டி புக்ல அந்த டாபிக் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால அங்க வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ அதையுமே வந்து நீங்க நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கணும். ஓகேவா? சோ 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு புத்தகத்தை வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வேர் டு ஸ்டடியும் வந்துட்டு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து சிலபஸையும் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சு பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு ஹைலைட் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லா ஸ்க்ரோல் பண்ணி காட்டிட்டே போறேன். அடுத்தது யூனிட் 7 இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற இது இருக்கும். அந்த இந்திய பொருளாதாரத்துக்குமே எந்தெந்த வகுப்புல தேடி படிக்கணும் அப்படிங்கறதையும் வந்து ஃபுல்லா கொடுத்தாச்சு ஒவ்வொரு டாபிக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 8வது யூனிட் 8 இருக்கு இல்லையா, அந்த யூனிட் 8க்குமே வந்து எங்கெங்கெல்லாம் வந்து தேடி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 9 தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், இதுக்குமே வந்து புத்தகத்துல எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி எத்திக்ஸும் இதுல வந்துட்டு வரும். நீங்க படிக்கக்கூடிய வேர் டு ஸ்டடியில எத்திக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, தமிழ்ல வந்து கொடுத்துருப்பாங்க அறிவியல் மற்றும் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கும். அதை தான் வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அதையுமே வந்து யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய தலைவர்களை பத்தி தான் நீங்க வந்து ஐஎன்எம்ல படிக்கிற மாதிரி இருக்கும். அதுல ஒரு சில தலைவர்கள் மட்டும்தான் நம்ம புத்தகத்துல இருப்பாங்க. அது ஃபுல்லா வந்து இருக்காது. தமிழ் புத்தகத்துல அங்கங்க ஒரு லைன் தான்
தான் வந்து படிச்சிருப்பீங்க. அதுக்குள்ள நீங்க கொஞ்சம் அவுட் சைட்ல இருந்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்க கூகுளில் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நானுமே வந்து அதுக்கான வீடியோஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கா வந்துட்டு கொண்டு போறேன். ஓகேவா? இங்க வந்துட்டு பாருங்க, யூனிட் 5ல கொடுத்துருக்காங்க இல்லையா, B.R. அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வ.உ. சிதம்பரனார், ஜவஹர்லால் நேரு, காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், முத்துலட்சுமி அம்மையார்லாம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ் புக்கில் வந்து படிச்சிருப்போம். அதுவுமே வந்து கொஞ்சம் கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு தனியாக வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து விற்பாங்க புக்கு, அல்லது வந்து நம்ம விக்கிபீடியாவில் போய் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஏதோ ஒரு மெட்டீரியலோட சோர்ஸ் எடுத்து வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து நீங்கள் கொஞ்சம் அவுட் சைடில் இருந்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும். நானுமே வந்து அதுக்கான வீடியோஸ் வந்துட்டு கொண்டு போகிறேன் ஒவ்வொரு தலைவர்களுக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த PDF டெலிகிராம்ல சென்ட் பண்ணிடுறேன். டெலிகிராம்ல நீங்க ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதுல ஜாயின் ஆகிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழுக்கும் எப்படி படிக்கணும், ஹோலாவே குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் எப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே நம்ம வந்து தனியா வீடியோ கொண்டு போலாம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல சிலபஸ் வைஸ் அண்ட் ஸ்கூல் புக் வைஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்குமே லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் போய்கிட்டு இருக்கு. நீங்க பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் ஆகிக்கோங்க. தேங்க்யூ.